வணக்கம். சின்ன மீல் மேக்கரோ பெரிய மீல் மேக்கரோ எதுவாக இருந்தாலும் சரி எடுத்து நார்மல் வாட்டரில், சாதாரண டேப் வாட்டரில் நல்லா எல்லா பக்கமும் தண்ணி சோக் ஆகிற மாதிரி நல்லா எல்லா பக்கத்தையும் கிளறி விட்டு மீல் மேக்கரை போட்டு கிளறி விட்டு ஊற வச்சுக்கணும். ஊற வச்ச மீல் மேக்கரை ஊறின தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு மறு தண்ணி மாற்றி வச்சு ஊற வைக்கணும். கொஞ்சம் நேரம் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணும். அதில் இருக்க அழுக்கலாம் இந்த ஊறின தண்ணியிலே இருக்கிற அளவுக்கு நல்லா பிழிஞ்சு எடுக்கணும். எடுத்து இன்னொரு தண்ணி போட்டு ஊற வச்சுக்கணும். அடுத்து ரெண்டாவது தண்ணியை நல்லா பிசைஞ்சு ரெண்டாவது தண்ணியில் எடுத்து வச்சோம்னா ஃபஸ்ட்டு தண்ணியிலேருந்து நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சதை ரெண்டாவது தண்ணியிலேருந்து பிழிஞ்சு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கணும். ரொம்ப டைட்டாக பிழிய வேணாம், சும்மா நார்மலாக பிழிஞ்சால் போதும். ஃபஸ்ட்டு தண்ணியில் அந்த மண் சாயம் அதெல்லாம் வந்துடும். நல்லா இது பண்ண உடைச்சா உடையிற அளவுக்கு நசுக்குனா உடையிற அளவுக்கு மீல் மேக்கர் ஊறி இருக்கணும். ரெண்டாவது தண்ணியும் கழுவி தனியாக எடுத்து வச்சுக்கணும் மீல் மேக்கரை. இது செய்கிறதுக்கு ரொம்ப செலவாகாது, கம்மி செலவு தான் ஆகும். பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். வேக வச்சா கிறிஸ்பியாக இருக்காது, அதனால் வேக வைக்க வேணாம், ஊற வச்சு எடுத்துக்கிட்டாலே போதும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஊற வச்சு எடுத்து தனியாக வச்சுக்கணும். இப்போ ஊற வச்ச மீல் மேக்கரை என்ன பண்ணணும், மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கணும். மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்க்க தேவையில்ல, வெறுமனே டேப் வாட்டரில் ஊற வச்ச மீல் மேக்கரை எடுத்து போட்டு நல்லா அரைச்சிக்கணும். தண்ணி சேர்க்காமல் அரைச்சாலே போதும். அதில் கொஞ்சம் சோக்கான வாட்டரே போதும். அதுக்கு தண்ணி ஒரு சொட்டு கூட சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்த்தா சொதன்னு ஆகிடும், கிறிஸ்பியாக வராது. அதனால் தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கணும். சோக்கான வாட்டரே போதும் அதுக்கு. இப்போ அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இந்த மாதிரி ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப முழுசாகவும் இல்லாமல் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்ததில் ஒரு முட்டை, தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாது. முட்டையில் இருக்க ஈரமும் அதில் இருக்க ஈரமும் தான், மீல் மேக்கரில் இருக்க ஈரமும் தான். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன், கடலை மாவு 3 ஸ்பூன். அப்புறம் சிக்கன் 65 பவுடர் ஒரு பேக்கெட், ஒரு ஃபுல் பேக்கெட் சேர்த்துக்கலாம், டேஸ்ட்டுக்காக நல்லாயிருக்கும். அப்புறம் தேவையான அளவு உப்பு, அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஃபுட் கலர் கொஞ்சோண்டு, மிளகாத்தூள் ஒரு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இல்லை காரம் கம்மியாக வேணால் அதோட கம்மியாகவும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு சொட்டு கூட தண்ணி விடக்கூடாது. முட்டையில் இருக்க ஈரமும் சோயாவில் சோக்கான தண்ணியுமே போதும். நல்லா பிசைஞ்சுக்கணும். நல்லா பிசையணும். எல்லா பக்கமும் அந்த மசாலா முட்டை கலக்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சிடணும். பிசைஞ்சு பதம் எப்படி இருக்குன்னா, நல்லா பிசைஞ்சோன்னே சப்பாத்தி மாவு அளவு டைட்டாக இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாக குழக்கணும்னு இருக்கக்கூடாது. உருட்டினோம்னா கையில் ஒட்டாது. நல்லா கையை கழுவி தொடச்சதுக்கப்புறம் வெட் ஹேண்டில் உருட்டோம்னா கையில் ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி இருக்கணும், கையில் ஒட்டாமல். நான் சொன்ன மாதிரியே செஞ்சிங்கன்னா ஒரு சொட்டு கூட கையில் ஒட்டாது, நீட்டாக வரும். அப்புறம் தோசைக்கல்லில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நான் செஞ்ச மாதிரியே ரவுண்டாக செஞ்சு லேசாக தட்டையாக தட்டி போட்டு மீன் மாதிரி பொரிச்சு எடுத்துற வேண்டியதான். நான் எண்ணெயை நல்லா சுட வச்சதுக்கப்புறம் குறைச்சி வச்சு போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். இல்லைனா வெளியில் ஃப்ரை ஆகிடும், கிறிஸ்பி ஆகிடும், உள்ளே வேகாமல் இருக்கும். நல்லா பரட்டிக்கணும். எண்ணெய் நல்லா சூடானா குறைச்சி வச்சிடணும் அடுப்பை, இல்லைனா கருகிடும், இல்லைனா கிறிஸ்பியாக இருக்காது.
பொறுமையாக கரட்டி எடுக்கணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுவும் அமௌண்ட்டும் கம்மி, டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். ஈவினிங் டயத்தில் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். டீயோட ஸ்கூல் முடிச்சதுனால சாப்பிட்டா நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். ஒரு 2 பீஸ் சாப்பிட்டா போதும், நல்லா வயிறு ஃபுல்லாக இருக்கும். ஒன்று கட்லட் மாதிரி செய்யலாம், இல்லைனா வடை மாதிரி ரவுண்டாக தட்டி நடுவில் சென்டரில் ஒரு ஓட்டை போட்டு வடை மாதிரியே செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாஸோட வச்சு கொடுக்கலாம், மயனோஸோட வச்சு கொடுக்கலாம், இல்லைனா ப்ளைனாக கூட டீயோட வச்சு கொடுக்கலாம். டீயோட வடை பஜ்ஜி இந்த மாதிரி கொடுக்கறதோட லெஸ் ஆயில் தானே, இது ரொம்ப கம்மியாக தான் ஆயிலும் செலவாகும். ஒரு தடவை ஊற்றுற ஆயிலை வச்சு 1/4 கிலோ மாவுனாலும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோதான், செஞ்சு முடிச்சாச்சு. பாருங்கள், எங்கள் பொண்ணு பிச்சு காட்டுறாங்க. உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும், வெளியேயும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸில் சூப்பரான மீல் மேக்கர் கட்லெட் செய்யலாம். இது சேம் சிக்கன் கட்லெட் மாதிரியே இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் யார்கிட்ட இந்த டிஷ் செஞ்சு கொடுத்தீங்கனாலும் சிக்கன் கட்லெட்டான்னு தான் கேட்பாங்க. மீல் மேக்கர் கட்லெட்னு கண்டுபிடிக்கவே முடியாது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.